கணக்கை சரியாக முடித்த அமித்ஷா எஸ்பி வேலுமணியிடம் நேரடியாக சொன்ன அந்த வார்த்தை இனிதான் மொத்த ஆட்டமே இருக்கு. தலைநகர் சென்னை அல்லது பாஜகவிற்கு பலமுள்ள மதுரை, கோவை, தென் மாவட்டமான ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில்தான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்கொண்ட தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அமித்ஷா அவர்கள் இந்த முறை திருச்சியை மையமாக கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யுங்கள் என நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகளிடம் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்துதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவது என்பது முடிவு செய்யப்பட்டது. ஏன் பாஜக திருச்சியை மையமாக கொண்டு விழாவை நடத்த வேண்டும்? மாநிலம் முழுவதும் இருந்து பாஜகவினர் ஏன் புதுக்கோட்டையில் குவிய வேண்டும் என பல கணக்குகள் பாஜகவினர் மத்தியிலேயே எழுந்தது. இந்த சூழலில்தான் அனைத்து கணக்கிற்கும் விடையை நேற்றைய நிகழ்ச்சியில் அமித்ஷாவே தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார். முதலில் நிகழ்ச்சியை விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையில் தேர்வு செய்தது. மேலும் அமித்ஷாவின் உரையில் எவை இடம்பெற வேண்டும் என்ற விஷயங்கள் ஒரு வாரம் முன்பே உள்துறை அமைச்சர் கவனத்திற்கு சென்றது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் நயினார் நாகேந்திரன் மேற்கொண்ட யாத்திரையில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மாநிலம் முழுவதும் 2 கட்சிகளும் இணைந்து பல்வேறு இடங்களில் தங்களது பணியை செய்தனர். இருப்பினும் தேர்தலுக்கு குறைவான நாட்களே இருக்கும் இந்த நிலையில் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜக கூட்டணி பலம் மட்டும் போதாது என மத்திய உளவுத்துறை மூலம் டெல்லி அறிந்து கொண்டது. எனவேதான் பன்னீர்செல்வத்தை நேரடியாக அழைத்து சந்தித்தார் அமித்ஷா. இன்னும் சொல்ல போனால் பிரிந்து சென்றவர்களை சேருங்கள் என்ற அழைப்பும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பதால் வெளிப்படையாக பாஜக தலைமை கருத்து தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில்தான் அதிமுகவில் இருந்து தற்போது தனியாக செயல்படும் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் விஜயுடன் இணைந்தால் தென் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி வெற்றிக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் என கணக்கிட்டிருக்கிறது பாஜக. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தங்களது தனி செல்வாக்கு மூலம் சிவகங்கையில் செந்தில்நாதன், மதுரையில் செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், ராஜன் செல்லப்பா போன்றோர் வெற்றி பெற்றனர். ஆனால் இந்த முறை இங்கும் சிக்கல் உண்டாகி இருக்கிறது. இவற்றை குறிப்பாக அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுக்கு உணர்த்தும் விதமாக திருச்சியை தேர்வு செய்திருக்கிறதாம் பாஜக. நயினார் நாகேந்திரன் கூட்டணியில் இந்த முறை குறைந்தது 2 இலக்கத்தில் வெற்றியை பெற்று எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என பல்வேறு வழிகளில் தனது செயல்பாடுகள் மூலம் செயல்பட்டு வருகிறார். இந்த சூழலில்தான் அமித்ஷா மத்திய உளவுத்துறை மூலம் கிடைத்த ரிப்போர்ட் ஆகியவற்றை அதிமுகவிடம் நேரடியாக கொடுக்க இருப்பதாகவும் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் இடம்பெறும் என்ற தகவலும் தற்போது கமலாலய வட்டாரத்தில் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நேற்று அமித்ஷாவை சந்தித்த வேலுமணியிடம் தற்போதைய கள நிலவரம் என்ன என அமித்ஷா கேட்டதுடன் தனக்கு கிடைத்த விஷயங்கள் சிலவற்றை கூறியிருக்கிறார். மேலும் விஜய் வருகை யாருடைய கூட்டணிக்கு எதிராக முடியும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாகவும் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் வகையில் நயினார் நாகேந்திரன் எடுக்க வேண்டிய சில விஷயங்களையும் அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பாஜக தமிழகத்தில் பூத் இன்சார்ஜ் போட்டதில் திமுக அதிமுகவிற்கு அடுத்த 3ஆம் இடத்தில் பாஜக வந்து நிற்கும் தகவலை அமித்ஷாவிடம் நயினார் கூற அதற்கு அமித்ஷா பாராட்டு தெரிவித்திருக்கிறார். வரும் நாட்களில் கூட்டணியில் மேலும் வலுவான கட்சிகளை குறிப்பாக டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், பாமக, தேமுதிக, ஜான் பாண்டியன் இன்னும் பலரை இணைப்பது குறித்து இன்றைய தினம் தீவிரமாக ஆலோசனை நடக்க இருக்கிறதாம்.